நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா. அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பமான அமல் எது தெரியுமா? அதை தொடர்ச்சியாக கண்டினியூவாக செய்வதுதான். வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், வட்டிக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், வட்டிக்கு கையொப்பமிடக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கபரிலே எழும்பும் பொழுது பித்து பிடித்தவர்களாக, பைத்தியம் பிடித்தவர்களாக எழும்புவார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமானவர்கள், அவர்கள் நிறைவானவர்கள். எந்த ஒன்றிலையும் அல்லாஹு தஆலா அவர்களை குறைவாக படைக்கவில்லை. அது அறிவாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அவர்களுடைய உடற்தோற்றமாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அவர்களுடைய கோத்திரமாக இருக்கலாம். அனைத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிரப்பமானவர்களாக படைத்திருக்கிறான். கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர், கௌஸே ஆஸம் தஸ்தகீர். இந்த உலகத்தை படைத்து மிகவும் நிதமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாகவும் மனித குலத்திற்கு ஒரு மாணிக்கமாகவும் வந்துதித்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னார்களின் கிளையார்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் சலாத்தும் சலாமும் இன்னும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கும் இறை விசுவாசிகளே, முஃமின்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் ஒருவரை மாத்திரம் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் அப்பால் உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இஸ்லாமிய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டி, இந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்தி அவர்களை சுவர்க்கத்தின் பக்கம் இட்டுச் செல்வதற்காக வேண்டித்தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து வரலாற்று ஆசிரியரும் பல கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இந்த உலகத்துக்கு வந்த எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ வழிகாட்டிகள் தொடாத அந்த இடத்தை தொட்டவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் செய்யாத பல சாதனைகளை செய்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களால் தொட முடியாத, அவர்களால் போக முடியாத இடத்திற்கு சென்று காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை 4 கோணங்களிலே அறிஞர்கள் விரிவாக சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவது எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்பட்டதை போன்று, பதிவு செய்யப்பட்டதை போன்று இந்த உலகத்திலே வந்த எந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறும் பாதுகாக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி உடுத்தார்கள், அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள், அவர்கள் எப்படி நடந்தார்கள், அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் சஹாபாக்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் எப்படி பைத்துல் ஹலா வெளிவாசல் தேவையை நிறைவேற்ற சென்றார்கள், அவர்கள் எப்படி உமிழ்ந்தார்கள், துப்பினார்கள் என்பது கூட பதியப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய முடிகள், அவர்களுடைய தலைமுடிகளிலே எத்தனை முடிகள் நரைத்திருந்தது என்பதை கூட இமாம்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். என்றால் எந்த அளவுக்கு நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிகிறோம். இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள், எந்த சந்தர்ப்பத்திலும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஆன்மீகவாதி பின்பற்ற வேண்டுமா? அவர்களிலே அழகான முன்மாதிரி இருக்கிறது.
ஒரு அரசியல்வாதி அவர்களை பின்பற்ற வேண்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, ஒரு அனாதை இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திலே ஒரு அனாதையாகத்தான் வாழ்ந்தார் என்று சொன்னால் அந்த அனாதை எவ்வளவு சந்தோஷப்படுவான்? இந்த உலகத்திற்கே அருட்கொடையானவர்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கே அருட்கொடையானவர்கள், நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு அனாதையாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் நான் எந்த மாத்திரம் என்று அவன் சந்தோஷப்படுவானா இல்லையா? அப்படி இந்த உலகத்துடைய எந்த மூலையில இருக்கக்கூடிய எவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி பாடமாக திகழ்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொன்னான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. மூன்றாவது விடயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பல சாதனைகளையும், யாராலும் செய்ய முடியாத சாதனைகளையும், யாராலும் தொட முடியாத அந்த இடங்களையும் தொட்டார்கள் என்பதற்கு மூன்றாவது சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமானவர்கள், அவர்கள் நிறைவானவர்கள். எந்த ஒன்றிலையும் அல்லாஹு தஆலா அவர்களை குறைவாக படைக்கவில்லை. அது அறிவாக இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அவர்களுடைய உடற்தோற்றமாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பமாக இருக்கலாம், அவர்களுடைய கோத்திரமாக இருக்கலாம், அனைத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிரப்பமானவர்களாக படைத்திருக்கிறான். ஒன்றை மாற்றம் கூறுகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை பற்றி அழகாக சொல்லி காட்டினார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ غَيْبٍ كَأَنَّكَ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. யா ரசூலல்லாஹ், நீங்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தெரியுமா? இந்த உலகத்திலே நான் இப்படி படைக்கப்பட்டால் நல்லது என்று நீங்கள் எப்படி விரும்புவீர்களே, அப்படித்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று நான் இப்படி படைக்கப்பட்டால் நன்றாக இருக்குமே என்று நாம் சிந்திப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி படைக்கப்பட்டால் அது சிறந்ததோ, அது நல்லதோ, அதே மாதிரி அல்லாஹு தஆலா அவர்களை படைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த மூன்றையும் தாண்டி நாலாவது ஒரு விடயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதான் மிக முக்கியமான விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அமல்படுத்துவார்கள். மிக முக்கியமான விடயம். சொல்லிவிட்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து எடுத்து நடக்கக்கூடிய ஒரு தலைவர். இன்றைக்கு இப்படியான தலைவர்கள் இருக்கிறார்களா? மிக மிக குறைவானவர்கள். வரலாற்று நடிகளும் பார்க்கிறோம், நிறைய தலைவர்கள் நிறைய பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேசியதையெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்தார்களா என்பது நிச்சயமாக கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை அவர்கள் செய்தும் காட்டினார்கள். தத்துவங்களை, பல செய்திகளை, மனிதர்களை கவரும் விதத்திலே பல விடயங்களை பேசலாம், எழுதலாம், பேச்சின் மூலமாக, எழுத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வரலாம். அது ஒரு பெரிய சாதனை அல்ல. எதை சொல்கிறோமோ அதை செய்வதுதான் சாதனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதை செய்து காட்டினார்கள். அன்பானவர்களே, ஒரு தலைவர், ஒரு அறிஞர் சொன்னார், எனது செயலை பார்க்காது, எனது சொல்லை பார். நாம் செய்யக்கூடிய செயலை நீ பார்க்காதே, நான் எதை சொல்கிறேனோ அதை பார். அவரால் தைரியமாக கூற முடியவில்லை. இன்னொருவர் சொன்னார்,
என்னுடைய புத்தகத்தை பார், நான் செய்வதை பார்க்காதே. நான் புத்தகத்திலே என்ன எழுதியிருக்கிறேனோ அதை நீ பார், நான் என்னுடைய செயல்களை நீ பார்க்காதே. யாருக்கும் அப்படி சொல்லக்கூடிய தைரியம், அந்த சக்தி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் இருக்கிறது. என்னுடைய சொல்லையும் நீங்கள் பார்க்க வேண்டும், என்னுடைய செயலையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடிய ஒரே தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் தி 100 என்ற ஒரு புத்தகத்தை ஒரு அறிஞர், ஒரு ஆய்வாளர் எழுதினார். அந்த புத்தகத்திலே இந்த உலகத்திலே வந்த மிக சிறந்த தலைவர்கள் 100 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 100 பேரில் முதல் இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் கொடுத்தார். எத்தனையோ கேள்விகள் வந்தது. ஒவ்வொருவரும் சொன்னார்கள், ஏன் என்னுடைய தலைவனை நீ 30வது இடத்திலே வைத்திருக்கிறாய், என்னுடைய தலைவனை 40வது இடத்திலே வைத்திருக்கிறாய்? ஒவ்வொன்றுக்கும் அவர் அழகான முறையிலே, அறிவு ரீதியான முறையிலே பதில்களை கூறினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது இடத்திலே ஏன் வைத்தேன் என்பதற்கும் சரியான ஆதாரத்துடன் பதில்களை அவர் கூறினார். அன்பானவர்களே, ஒரு மாற்று மத சகோதரர், ஒரு ஆய்வாளர், அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் இடத்திலே வைக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த புத்தகத்தை பிழைகளை திருத்தி, அதில் இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி கரெக்ஷன் பண்ண பின்னால 30 வருடத்துக்கு பின்னால் அதை திரும்பவும் வெளியிட்டார். சில தலைவர்கள் இடம்பெயர்க்கப்பட்டிருந்தார்கள். 30வது இடத்திலே இருந்தவர் 40வது இடத்துக்கு போயிருந்தார். 40வது இடத்திலே இருந்தவர் 30வது இடத்துக்கு வந்திருந்தார். அவருடைய 30 வருட ஆய்விலே சில குறைகளையும் நிறைகளையும் கண்டுபிடித்து அப்படி இடமாற்றம் செய்தார்கள். ஆனால் முதலாவது இடத்திலே இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுக்கு எடுக்க முடியாமல் போனது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் சிந்தனையிலே கொள்ள வேண்டும். ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறியாமையுடைய காலம், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மடத்தனங்களும் மூடத்தனங்களும் அந்த காலத்திலே நிறையவே இருந்தது. இந்த உலகமே அந்த மக்களை புறக்கணித்த அந்த காலத்திலே அப்படியான ஒரு பூமிதான் அந்த ஜாஹிலியா பூமி. அந்த பூமியிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக, ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவர்களாலும் ஓரங்கட்டப்பட்டு இந்த உலகத்துடைய எந்த ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒத்து போகாதவர்கள், எந்த ஒரு யாப்புக்கும் சட்டத்துக்கும் கட்டுப்படாதவர்கள், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை ஏதோ என்று வாழக்கூடிய அந்த மக்கள், அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நெறிப்படுத்தினார்கள்? இந்த உலகமே அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது. இந்த உலகத்துடைய நடைமுறையிலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம், ஒரு பூமி, அந்த அரபகம். அந்த பூமியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக அனுப்புகிறான். உலகத்திலே எத்தனையோ பூமிகள் இருக்கிறது. அந்த பூமிகளுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பாமல் அந்த பூமிக்கு அல்லாஹு தஆலா நபியாக அனுப்புவதென்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான பூமி. உலகத்திலே நல்ல நாகரிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு பூமிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி, யா ரசூலல்லாஹ், நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஊரிலே உங்கள் பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பூமிக்குத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை நபியாக அனுப்புகிறான். எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவர்களுக்கு இல்லை. வரலாற்று நூடாக அவர்கள் ஜாகில்கள், மடையர்கள் என்று அறியப்பட்டவர்கள், அப்படியாப்பட்டவர்கள். அதனால் தான் ஒரு அறிஞர் கூறினார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பூமியை கடக்கும் வரையிலே, தாண்டும் வரையிலே அந்த பூமியிலே இருந்து இந்த உலகத்துக்கு தலைவர்கள் வரவில்லை. எப்பொழுது அந்த பூமியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்தார்களோ இந்த உலகத்துக்கே தலைவர்கள் கிடைத்தார்கள்.
சஹாபாக்கள் இந்த உலகத்துடைய தலைவர்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தந்தையால் ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ லாய்க்கற்றவன் என்று ஓரங்கட்டப்பட்ட நான் இன்றைக்கு உலகத்திலே 1/3 பகுதியை ஆட்சி செய்கிறேன் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியா, வளர்ப்பு. கைவிட்டு என்ன தெரியாதவர்கள், விரல் விட்டு என்ன தெரியாதவர்களை விரல் காட்டி பேசும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள். சொல்கிறார்கள் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி, தர்பியா என்றார்கள் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய நல்லடியார்களே, அரபு பூமியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். மடத்தனத்துடைய, ஜஹாலத்துடைய, பாவத்துடைய உச்சகட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவர்களுக்கு கொலை, கொள்ளை, சூது, மது இவைகளை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இந்த உலக மக்களால், இந்த உலகத்துடைய முழு சமுதாயமும் அவர்களை ஓரங்கட்டி வைத்திருந்தார்கள். அப்படியான அந்த மக்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியாற்றுவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 23 வருடங்கள் தஅவா பிரச்சாரத்தின் பிரதிபலனாக, கடுமையான உழைப்பின் பிரதிபலனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை எல்லாம் பக்குவப்படுத்தி அவர்களை எல்லாம் மனித புனிதர்களாக மாற்றுகிறார்கள். நரக விளிம்பிலே கிடந்த அந்த சஹாபிகளை ஒவ்வொருவரையும் சுவர்க்க வாசிகளாக மாற்றுகிறார்கள். எப்படி மாற்றுகிறார்கள், எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஹஜ்ஜத்துல் விதாவிலே, இறுதி ஹஜ்ஜிலே, அரஃபாவுடைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதை எத்திருக்கிறார்கள். தாடியிலையும் முடியிலையும் கொண்டையிலையும் நரைத்த முடிகள் இருக்கிறது. ஆனாலும் பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு இளமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், இளமையாக தோற்றமளிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்திம காலத்தை நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு இளைஞருடைய தோற்றத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். பக்கத்தில் இருந்த ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கும் நரைத்து விட்டதே யா ரசூலல்லாஹ்? 30 வயதிலே கேட்கவில்லை, 40 வயதிலே கேட்கவில்லை, எத்தனை வயதிலே கேட்கிறார்கள்? 63வது வயதிலே கேட்கிறார்கள், உங்களுக்கும் நரைத்து விட்டதே யா ரசூலல்லாஹ்? கிட்டத்தட்ட சுமார் 17 முடிகள் தான் நரைத்திருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷய்யபத்னி சூரத்து ஹூத். சூரா ஹூத் ஓதும் போது அதிலே ஒரு வசனத்தை நான் படித்தேன். அந்த வசனத்தை ஓதியதன் பின்னால் அப்படியே என்னுடைய மேலெல்லாம் சிலுத்து போய் நான் அப்படியே பெயர்ந்து என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது அபூபக்கர் அவர்களே ரலியல்லாஹு அன்ஹு. இப்பொழுது கேட்கிறார்கள், சூரா ஹூதிலே அப்படி ஒரு வசனத்தை நீங்கள் ஓதினீர்களா, படித்தீர்களா? அந்த வசனம் எது யா ரசூலல்லாஹ் என்று சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஸ்தகிம் கமா உமிர்த். இந்த வசனத்தை ஓதினேன், படித்தேன், என்னுடைய உடம்பெல்லாம் அப்படியே சிலந்து போய் என்னுடைய முடிகள் எல்லாம் அப்படியே நரைத்து விட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், நபி அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு எது ஏவப்பட்டிருக்கிறதோ, நீங்கள் எதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதிலே நீங்கள் தொடர்ச்சியாக இருங்கள், நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அந்த வசனம் தான் இஸ்திகாமத் என்பது. தொடர்ச்சியாக ஒரு விஜயத்தை செய்வதென்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அது தொடர்ச்சியாக செய்வது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது.
அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதிலேயே அப்படியே தொடர்ச்சியாக இருந்தவர்கள், உறுதியாக இருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களிடத்திலே அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலாயிகாமார்கள் அவர்களிடம் இறங்குவார்கள். சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று இஸ்திகாமத்தாக அதிலே தொடர்ச்சியாக உறுதியாக இருந்த அந்த நல்ல மனிதர்களிடத்திலே மலாயிகாமார்கள் இறங்கி சொல்லுவார்கள், அல்லா தகாவு, நீங்க பயப்பட வேண்டாம், வலா தஹஸனு, நீங்க கவலைப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். அப்படியான ஒரு சிறப்பை இந்த இஸ்திகாமத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வணக்கத்துக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுக்கிறான். யாருக்கு? இந்த கலிமாவை சொல்லி அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அதிலே இஸ்திகாமத்தாக இருந்த நல்ல மக்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை வாக்களித்துக் கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அத்வமுஹா, அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பமான அமல் எது தெரியுமா? அதை தொடர்ச்சியாக கண்டினியூவாக செய்வதுதான். அதுதான் அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் விருப்பமான அமல் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாமா ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேசர், மிகப்பெரிய ஒரு சூஃபி மகான். அவர்கள் பாதையால் நடந்து வருகிறார்கள். அவர்களை பார்த்து ஒரு மரம் பேசுகிறது. மரம் பேசுமா? பேசும். நம்மோடும் சில விடயங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. காகம் நமக்கு ஒரு மெசேஜை தருகிறது, எங்களை போன்று நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எறும்பு அதுவும் ஒரு தகவலை தருகிறது, எங்களை போன்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும். இதை போன்று இறைநேசர்களோடு அவைகள் பேசும், அவர்களுக்கு அது விளங்கும். ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு எறும்பு பேசியது குர்ஆன் சொல்கிறதே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவர்கள் ஒரு அற்புதத்தை காட்டினால் அதற்கு பேர் முஅஜிஸா. ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அற்புதத்தை காட்டுகிறார்கள், அதற்கு நாங்கள் கராமத் என்று சொல்லுவோம். மரம் சொன்னது, யா ஷிபிலி கும் மிஸ்லி, ஷிபிலியே என்னை போன்று நீங்கள் இருங்கள். ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள், உன்னை போன்று நான் எப்படி இருப்பது? கைஃப அகூனு மிஸ்லக். அந்த மரம் சொன்னது, யர்மூனனி பில் அஹ்ஜார் அர்மீஹிம் பில் அஸ்மார். சிறியவர்கள் கற்களால் எனக்கு அடிக்கிறார்கள், அவர்களுக்கு நான் திரும்பவும் கல்லால் அடிக்கவில்லை, அவர்களுக்கு அர்மீஹிம் பில் அஸ்மார், பழங்களை பரிசாக கொடுக்கிறேன். இதே போன்று நீ இரு. மரத்தை பாருங்கள், எவ்வளவு பெரிய விடயம். ஒரு நாள் கூட தண்ணீர் ஊற்றாதவனுக்கும் அது நிழல் கொடுக்கிறது. மரத்தை வெட்ட வேண்டும் என்று ஒரு கோலடியை எடுத்துக்கொண்டு வருகிறான், அவனுக்கும் அந்த மரம் நிழல் கொடுக்கிறது. மற்றவர்கள் நமக்கு தீயது செய்தாலும் அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த மரம் படித்து தருகிறது. அவர்கள் ஏதாவது ஒரு தீயது செய்து விட்டார்கள், அதற்கு பதிலாக நாங்கள் தீமையை செய்யக்கூடாது, அவர்களுக்கு நான் நல்லதை செய்ய வேண்டும். இப்பொழுது ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மரத்திடத்திலே கேட்டார்கள், இவ்வளவு நல்ல குணம் உன்னிடத்திலே இருக்கிறது, ஆனால் அல்லாஹு தஆலா உன்னை நெருப்புக்கென்றே படைத்திருக்கிறானே, எப்பயாவது ஒரு நாளைக்கு நீ நெருப்புக்கு இரையாகி விடுவாய் அல்லவா என்று ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டபோது அந்த மரம் சொன்னது, என்னிடத்திலே எவ்வளவு பெரிய நல்ல குணங்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத, அல்லாஹ் பொருந்தாத ஒரு குணம் இருக்கிறது. அதுதான் என்னிடத்திலே இஸ்திகாமத் கிடையாது, தொடர்ச்சியாக ஒன்றையும் செய்வது கிடையாது, உறுதியாக இருப்பது கிடையாது. காற்றடிக்கும் போது காற்றடிக்கும் திசைக்கு நான் வளைந்து கொடுப்பேன். அதனால் அல்லாஹு தஆலா என் மீது கோபப்பட்டு என்னை நெருப்புக்கு இரையாக்கி இருக்கிறான் என்று மரம் சொன்னது. அதனால் எந்த விடயமாக இருந்தாலும், அது கொள்கையாக இருக்கலாம், அது இபாதத்துக்களாக இருக்கலாம், அதில் நமக்கு ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும், இஸ்திகாமத் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வணக்கங்கள் உயிரோட்டம் உள்ளதாக ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான ஒரு வாலிப தோற்றத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள்.
இந்த சூறாவுடைய அந்த வசனத்தை ஓதியதனால் என்னுடைய உடம்பு தலையில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம் நரைத்து விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 17 முடிகள் நரைத்திருக்கிறது. ஹஜ்ஜத்துல் விதாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். 1.25 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்தின் படிக்கு 1,40,000 சஹாபாக்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்களாக அவர்களோடு மிகவும் அற்புதமான ஒரு பணியில் ஈடுபட்டு அவர்களை புனிதர்களாக மாற்றினார்கள். அவர்களை பக்குவப்படுத்தினார்கள். அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பக்குவப்படுத்தினார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்கும் போது ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த உரையை நாம் கவனமாக கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த நடந்து கொண்ட விதத்தை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். அது இஸ்லாமிய ஒரு பொதுக்கூட்டம், மிகப்பெரிய ஒரு கூட்டம், இஸ்லாமிய ஒரு மாநாடு, அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். 1,40,000 சஹாபாக்களும் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய முபாரக்கான வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியாக்குவதற்கு ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், ஒவ்வொரு வார்த்தைகளையும் மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் தான் அது. ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, மக்களே, முஸ்லீம்களே, சஹாபாக்களே என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஐயுஹன் நாஸ், மக்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, முஃமின்களுக்கு மட்டுமல்ல இந்த செய்தியை சொல்ல வருகிறார்கள். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த செய்தியை சொல்ல வருகிறார்கள். கியாமத் நாள் வரையிலே வரக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இந்த செய்தியை சொல்ல வருகிறார்கள். ஐயுஹன் நாஸ், மனிதர்களே என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மஉ, காது திறந்து கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உபையினு லக்கும், உங்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்த போகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு சரியாக 78 நாள் முன்னால் இந்த விடயம் நடக்கிறது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலே அரஃபாவுடைய நாளிலே 9வது பிறையிலே நடக்கிறது. துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், ரபீல் அவ்வல் 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்க்கும்போது அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்த சாதனைகள். சொன்னார்கள், லஅல்லி லா அல்காகும் பஅத ஹாமி ஹாதா, இதுதான் என்னுடைய கடைசி சந்திப்பு, இதுதான் என்னுடைய கடைசி சந்திப்பாக இருக்கலாம். அடுத்தடுத்த வருடங்களை உங்களை நான் சந்திப்பேனோ என்று எனக்கு தெரியாது. அதனால் நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும், நிச்சயமாக உங்களுடைய இரத்தம், உங்களுடைய மானங்கள் உங்கள் மீது ஹராம். அடுத்தவருடைய உயிரை பறிப்பது, அடுத்தவரை மானபங்கப்படுத்துவது அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கஅபா இருக்கக்கூடிய இந்த ஹரம் ஷரீஃப் எப்படி சிறப்பானதோ, இந்த நாள் அரஃபாவுடைய நாள் எப்படி சிறப்பானதோ, இந்த மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய இந்த மாதம் எப்படி சிறப்பானதோ, 3 விடயத்தை ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த ஹரம் ஷரீஃப் எவ்வளவு சிறப்பானது, எவ்வளவு புனிதமானது. அதே போன்று அரஃபாவுடைய நாள் எவ்வளவு சிறப்பானது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அஷ்ஹுருல் ஹுரும், 4 மாதத்தில் 1. இப்படி இந்த 3ம் எவ்வளவு சிறப்பானதோ அதே போன்றுதான் உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், இதுவும் சிறப்பானது. ஏனென்றால் அந்த அரபு மக்களுக்கு அந்த ஜாஹிலியா காலத்திலே சர்வசாதாரணமாகி போன கொலைகள், சர்வசாதாரணமாக இன்னொருத்தனுடைய மானங்களை போக்கும் நிலைகள், இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமலாக்கிவிட்டு, இனிமேல் இந்த பூமியிலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய பொருளை பறிக்க கூடாது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை மானவங்கப்படுத்த கூடாது,
ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்யக்கூடாது, அது ஹராம். ஆனால் வேண்டுமென்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்து விட்டால் பழிக்கு பழி வாங்கலாம், கிசாஸ் எடுக்கலாம். ஆனால் அந்த கிசாஸை இஸ்லாமிய அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும், இஸ்லாமிய அரசாங்கம் தான் நிறைவேற்ற வேண்டும். தனி மனிதனுக்கு பழிக்கு பழி தீர்க்க முடியாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீண்ட செய்திகள் எல்லாம் இருக்கிறது, நான் சுருக்கமாக சில விடயங்களை தொட்டுக்கொண்டு செல்கிறேன். இன்னும் சொன்னார்கள், இன்ன ரிபல் ஜாஹிலியா மவ்தூஅன் தஹ்த கதமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உரையிலே சொன்னார்கள், ஜாஹிலியா காலத்திலே வட்டி வாங்கியிருக்கலாம், அதெல்லாம் இப்பொழுது எனது காலுக்கு கீழால் போட்டு புதைக்கிறேன், அதையெல்லாம் கேன்சல் செய்கிறேன். இதற்கு பின்னால் வட்டியுடைய வாடை கூட இந்த மண்ணிலே வீசக்கூடாது. இதற்கு முன்னால் இருந்திருக்கலாம், அங்காங்கே இருந்திருக்கலாம், ஆனால் இதற்கு பின்னால் வட்டியுடைய வாடை கூட இந்த மண்ணிலே வீசக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பதை அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த உரையிலே இருந்து நாம் படிக்கக்கூடிய பாடங்களாக இருக்கிறது. அந்த அரபு மக்கள் அன்று அவர்களுடைய வியாபாரம் என்றாலே வட்டியை மெய்யப்படுத்தித்தான், வட்டியை மூலாதாரமாக வைத்துத்தான் அவர்கள் வியாபாரம் செய்வார்கள். அந்த அளவுக்கு வட்டியோடு பிணைந்தது அவர்களுடைய வியாபாரங்கள், அவர்களுடைய வியாபாரங்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மிகவும் கடினமான முறையிலே வட்டியை பற்றி எச்சரிக்கை செய்து சொல்கிறான். யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். இப்படியான வார்த்தையை எந்த ஒரு பாவத்துக்கும் அல்லாஹ் பயன்படுத்தவில்லை, வட்டிக்குத்தான் பயன்படுத்துகிறான். வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், வட்டிக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், வட்டிக்கு கையொப்பமிடக்கூடியவர்கள் அத்தனை பேரும் கபரிலே எழுந்து எழும்பும் பொழுது பித்து பிடித்தவர்களாக, பைத்தியம் பிடித்தவர்களாக எழும்புவார்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் சொல்கிறான், ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அந்த வட்டியை சாப்பிடக்கூடியவர்கள், வட்டியோடு சம்பந்தப்படக்கூடியவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹு தஆலா கடுமையான முறையிலே சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான். அப்படியும் நீங்கள் வட்டியை விடவில்லையா, நான் வட்டியை அழிப்பேன் என்கிறான் அல்லாஹு தஆலா. யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பான், சதகாவை உயர்த்துவான். அதனால் வட்டியை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும், சதகாக்களை அதிகமாக கொடுக்க வேண்டும். நாம் சதகா கொடுக்கிறோம் என்றால் நம்மிடமிருந்து காசு பணம் போவதை போன்று இருக்கும். வட்டி வாங்குகிறோம் என்றால் நமக்கு காசு வருவதை போன்றிருக்கும். ஆனால் அல்லாஹ் வட்டியை அழிப்பான், சதகாவை உயர்த்துவான். அன்பானவர்களே, வட்டியை தவிர்ந்து கொண்டு சதகாவை கொடுத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி சொல்லித் தந்த உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. لا إله إلا الله لا إله إلا الله لا إله